ஹலோ மக்களே, வெல்கம் டு டக் அவுட் டாக்ஸ். நம்ம வந்து ஐபிஎல் ப்ரிவ்யூ சீரிஸ் பண்ணிருக்கோம். அதில் வந்து இப்போ அடுத்த வீடியோவோட வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசினோம். நம்பர் 6 லோடிங்கா அப்படின்ட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்பர் 6 லோடிங்காக இருக்கிற இன்னொரு டீம் பற்றி பேசலாம். நம்பர் 6 லோட் ஆகுமா, இல்லை பஃபர் ஆகுமா, இல்லை போன சீசன் மாதிரி ஊற்றிட்டு போயிடுமா அப்படின்ட்டு பேசலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். புரிஞ்சிருக்கும் எந்த டீம் பற்றி பேசுகிறோன்னு. சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கே ஒரு 5 சிஎஸ்கே ஃபேன் உட்காந்துருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தாட்ஸ் என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் பிளேயிங் லெவன் போடுங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ண தான் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் யூஸ்வலாக மிக்சராக சாப்பிடுவாங்க ஆக்ஷனில் உட்காந்து. இந்த தடவை வந்து ஆக்ஷனோட ஸ்டோரியே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸாக தான் இருந்துச்சு. ஆக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படியே விக்கிபீரோட்ட வரேன். ஆக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ். லாஸ்ட் சீசன் நம்ம எதெல்லாம் வந்து இது பண்ணோம், அவங்க ஆக்சுவலி லாஸ்ட் சீசனோட மிட்லயே இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட்டா அவங்க என்ன இன்டென்ட்டோட போறாங்கிறது தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த ஆக்ஷன்லயும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அதை வந்து அவங்களோட எல்லா ஓட்டையும் அடைச்சிச்சான்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் கொஸ்டினபிள் இதுதான். லைக் நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, பட் வாட் சிஎஸ்கே லேக்டு அதை அவங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டா அது கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். லைக் இட் வாஸ் ஓகே ஆக்ஷன். லைக் பிளேயர்ஸ் எல்லாமே நான் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. இவங்க அந்த பேலன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கிறது தான் மேட்டர் இப்போ. அண்ட் 2 யங் பிளேயர்ஸ் 14 க்ரோஸ்க்கு எடுத்ததெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே அம்ருத். விசில் போடுங்க ப்ளீஸ்னு சொல்லணுமாமா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். விசில் போடுங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு குரூப் வந்து சண்டைக்கு வராங்க. ஓ விசில் போடுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ என்னன்னா எனக்கும் அந்த ஆப்ஷன்ல 2 பேருக்கு 14 crores அன்கேப்ட் பிளேயர்ஸ் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்க ஹிட் ஆவாங்களா மிஸ் ஆவாங்கிறது டவுட். ஸோ அகைன் லாட்ஸ் ஆஃப் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு டீம்ல. அதை பத்தி போக போக பேசுவோம். ஆக்ஷன் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா என்னடா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத அந்த டீம் பில்ட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ ஆக்ஷனை வச்சு நான் டிசைட் பண்ண மாட்டேன் சிஎஸ்கேவை. அவங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்க நினச்ச பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சிஎஸ்கே ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான் மாமா. எனக்கு வந்து இந்த ஆக்ஷன் சர்ப்ரைஸ் தான் பேசிக்கா. ஸோ 2 அந்த 14 crore பிளேயர் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ பேசிக்கா அது எப்படி யூஸ் பண்ண போறானுங்க, அவங்க எப்படி சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் லைக் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா ஐபிஎல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, சிஎஸ்கேக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, ஸோ இதெல்லாம் வந்து போக போதான் தெரியும். அது போக நம்ம தலை வந்து என்ன பண்ணுவார், ஒன்ஸ் மோர் ஆக போகுதா இல்ல இதோட முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு. லெட்ஸ் see how it goes. அண்ட் ஆல்சோ இன்னுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது வந்து சேட்டாக்காக. சேட்டா என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது. ஸோ அது ஈவன் தோ இட் இஸ் அ ட்ரேட், ஐ ஃபீல் ஜடேஜா கொடுத்துட்டு சேட்டா வாங்கிட்டீங்க, எனக்கு பெருசா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட் ட்ரேட். ஸோ சேட்டா பிளேயிங் இன் சிஎஸ்கே. லெட்ஸ் see how it goes. அது ஆக்சுவலாக வெரி நைஸ் பாயிண்ட். ஏன்னா நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஆக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ். சிஎஸ்கேயோட பெஸ்ட் மூவ் வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆக்ஷன் அப்போ வந்துச்சுன்னு எனக்கு தோணல. சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தது வந்து இப்போ இன்னுமே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி தெரியுது. சரியான மூவு. ப்ளஸ் ஆக்ஷன்லேயும் வந்து நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிஎஸ்கே பார்த்தேன். ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. ஆப்வியஸ்லி அனலிஸ்ட் மாறிட்டு. அப்படி ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் இப்போ அனலிஸ்ட்டு சிஎஸ்கேக்கு. ஸோ அந்த அனலிஸ்ட் மாறின இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சு ஆக்ஷனில் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கிளியர் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். இத்தனை வருஷமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடினோம். இனிமேல் நாங்கள் இதை நம்ம லாஸ்ட் சீசன் மிட்லேயே பார்த்தோம், விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி. அதை இன்னுமே ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு கடப்பார பேட்டிங் லைனை எடுத்து வச்சிருக்காங்க ஆக்ஷனில். பவுலிங் பற்றி நம்ம அப்புறம் வருவோம். பட் பேட்டிங் பொறுத்தளவில் ஒரு கடப்பார பேட்டிங் லைனை எடுத்து வச்சிருக்காங்க. வேற யாருக்கும் இந்த தாட்ஸும் இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்குவாட் படிச்சிடறேன். நம்ம ஸ்குவாட்குள்ளே போகலாம். இப்போ எஸ்கே சொல்லியிருக்காரு தோனியை நீங்க 60 வயசு வரைக்கும் விளையாடணும்னு சொல்லிட்டு. அவரும் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து சிஎஸ்கே ஸ்குவாட் பற்றி பேசிடுவோம். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், டெவால்ட் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான், ஊர்வில் பட்டேல், அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஷ், பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட், அமன் கான், நம்ம ஊர் ஹர்திக் பாண்டியா அமன் கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க, ஜாக் ஃபோல்க்ஸ், சிவம் டூபே, கலீல் அஹமத், நூர் அஹமத், முகேஷ் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ் who has been ruled out, ஸ்ரேயஸ் கோபால்,
குர்ஜப்னீத் சிங், அகில் ஹுசைன், மேட் ஹென்ரி, ராகுல் சஹர். இதில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நியூஸ் என்னன்னா ஸ்பென்சர் ஜான்சன் தான் வந்து நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாங்க. அது அஃபிஷியலாக வரல, பட் ஃபப்ரிசியோ ரொமானோட பாஷையில் சொல்லணும்னா ஹியர் வி கோ கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. ஸோ ஸ்குவாட் என்ன தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இதுல வந்து இந்த ஒரு பிளேயிங் லெவல் ஃபார்ம் பண்றது வந்து இந்த அனியன் படத்துல வர மாதிரி 6x5x அந்த மாதிரி அத்தனை காம்பினேஷன் போட வேண்டியதா இருந்துச்சு. லைக் ஒரு இதுதான் ஃபார்மேட்டபிளா இப்படிதான் போவாங்கன்னு சொல்ல முடியல. லைக் அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இதுதான் பெட்டர் ஆப்ஷனா அப்படிங்கறது சொல்ல முடியல. லைக் ஐ ஹேட் தட் கன்ஃபியூஷன். இப்படியும் போலாம் அப்படியும் போலான்னு இருந்துச்சு, பட் எங்க போனாலும் பவுலிங் வீக்கா தான் இருந்துச்சு. இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை நேதன் எல்லிஸ். சரி, அவனாவது ஒரு நல்ல பவுலர் இருக்கான், டெத்ல காப்பாத்துவான்னு நினைச்சோம். அவனும் கடைசியில இப்ப இன்ஜுரி ஆயிட்டான். சோ லைக் அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு, பட் பாப்போம். வில் சி, இந்த 11 வச்சு பார்க்கலாம். ஓகே, Follow பண்ண மற்றவங்களுக்கு வேண்டியது ஏதாவது தாட்ஸ் நமக்கு இருக்கா ஸ்குவாட் பற்றி? டெத் ஓவர்ல வந்து சிவம் துபே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அமிர்த் மறுபடியும் சொல்லு, மிஸ் பண்ணிட்டேன். பிளேயிங் 11 பத்தி தாட் இருக்கு. ஓகே, இல்ல, ஸோ playing நான் அப்படி 11 பிளேயிங் 11 எனக்கு படிச்சிடுறேன். வந்து அப்புறம் யாருக்காச்சும் ஏதாவது opinion சேஞ்சஸ் இருக்கு. But தாட்ஸ் அப்போ இருந்தால் playing 11 சொல்லுங்க. படிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி சஞ்சு சாம்சன் டு ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்ரே, கெய்க்வாட் at 3, Brevis at 4, Dubey at 5, Dhoni at 6, Prashant Veer at 7, or Ramakrishna Ghosh at 7. Ramakrishna Ghosh ஆடினா அகில் ஹுசைன் 8, பிரசாந்த் வீர் ஆடினா ஜேமி ஓவர்டன் 8, மேட் ஹென்ரி, நூர் அஹமத், கலீல் அஹமத், அன்ஷுல் கம்போஜ் ஆர் ஷ்ரேயஸ் கோபால் as the impact sub. இதுதான் வந்து நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கிற 11. பட் இதில் தாட்ஸ் சொல்லுங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியறது கார்த்திக் சர்மா இல்ல, ஊர்வில் பட்டேல் இல்ல, பட் யா அப்படி சொல்லு. அதேதான், நான் வந்து சொல்றது கார்த்திக் சர்மா they will definitely play. அகைன் வந்து சஞ்சு சாம்சன் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டது என்னன்னா he is doing long catching. அப்ப வந்து மோஸ்ட் லைக்லி he will be an outfield player than keeper. அப்படி ஆடினாங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் தோனி ஆர் கார்த்திக் சர்மா ஷுட் கீப். இப்போ வந்து இருக்கிற நிலைமைக்கு I don't think Dhoni will be doing that for every 14. If Sanju Samson is not keeping, it means Dhoni is going to be the wicket Karthik keeper. Sharma, they'll Dhoni keep. விளையாடலனா That is my தான் opinion. சஞ்சு சாம்சன் Karthik 100% Sharma. கீப் பண்ணுவான். சஞ்சு சாம்சன் அப்போ கார்த்திக் சர்மா உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கார்த்திக் ஆமா, சர்மா chance இருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து அவுட்ஃபீல்ட் கேச்சிங் பிராக்டிஸ் பண்றான் அப்படின்னா இட் கிளியர்லி சேஸ் தோனி இஸ் கோயிங் டு பி இன் தி பிளேயிங் 11. அதுல எனக்கு டவுட் இல்ல. சோ பட் யா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்க இந்த லைனப்க்கு. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன தாட் தான். எனக்கு இந்த ஜெமி ஓவர்டன் மட்டும்தான் எனக்கு தெரியல. நான் பார்த்த மேட்ச் வரைக்கும் இப்ப வரைக்கும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நான் இப்ப ரீசெண்ட் நடந்த T20 வேர்ல்ட் கப்பும் அதே மாதிரிதான். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி எனக்கு என்னமோ ஹீஸ் நாட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அகில் ஹுசைன் வந்து லைக் அகில் ஹுசைன் மோர் ஆஃப் லைக் பவுலர் ஐ திங்க் ஸோ. ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல இன்னுமே ஒரு பெட்டரா யாராச்சும் ஒருத்தவங்க வரலாம். சஜஷன் சொல்ல தெரியல, பட் யா. சோ அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பதிலா we can go with someone பிரசாந்த் வீர் அந்த மாதிரி. நீ ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னா ஜேமி ஓவர்டன் ஆர் அகில் ஹுசைன் ஆர்டருக்கு பதில யூ பிளே ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் பிரசாந்த் வீர் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் ஷ்ரேயஸ் கோபால் இடத்துல வந்து நீ ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒருத்தனை விளையாடிட்டு போயிடலாம். அதுவும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். நீ ராமகிருஷ்ணா கோஷ் பிரசாந்த் வீர்ல வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிளே கார்த்திக் சர்மா ஆல்சோ அண்ட் தென் ஆட் another ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் ஓவர்சீஸ் பவுலர். அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷனு. அந்த டைரக்ஷன்ல அவங்க போவாங்களான்னு எனக்கு தெரியல. விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி உண்மை என்னன்னா இந்த ஸ்குவாடை வச்சு பிளேயிங் 11 செட்டே பண்ண முடியல. ஏன்னா இதுல நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுதான் உண்மை. ராமகிருஷ்ணா கோஷ் பார்த்தது கிடையாது, பிரசாந்த் வீர் பார்த்தது கிடையாது, கார்த்திக் சர்மா பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதுல யார் எந்த ரோல்குள்ள செட் ஆவாங்கிறது நம்மளும் வந்து ஒரு பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வரும் உன்னுடைய தாட்ஸ் பிளேயிங் 11? ஐ மீன் சேம் பிளேயிங் லெவலில் தான் எனக்கு தெரிஞ்சு இது தவிர வேறு எதுவும் மாற்ற முடியல என்னாலையுமே. ப்ளஸ் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 அகமது வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்னை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த பர்டிகுலர் ஸ்குவாட் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, இல்லை பேக்கப்ஸுமே வந்து நல்லா தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. எஸ்பெஷலி இந்த பேட்டிங் சென்ஸு. ஆயுஷ் மாத்ரே ஒழுங்காடலன்னா நீ ஆல்வேஸ் ஊர்வில் பட்டேல் அந்த பொசிஷன் கொண்டு வரலாம். சிவம் டூபே வெளியே போக மாட்டான், பட் அப்படி சிவம் டூபேக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி அந்த மாதிரினா நீ வந்து ராமகிருஷ்ணா கோஷ் பிளஸ் காம்பினேஷன் ஆஃப் கார்த்திக் ஆர் சர்ஃப்ராஸ் ஆடலாம். அமன் கான் இருக்கான். அமன் கான் வந்து ஒரு
யாருக்காச்சும் தெரியாதுன்னா ஹீஸ் அ ரேஞ்ச் ஹிட்டர் அண்ட் ஆல்சோ அ மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால தான் அவனை ஹார்திக் பாண்டியான்னு சொல்றானுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்வாகரோட ஆடுறான். அதே அளவுக்கு டேலண்ட் இருக்கான்னு கேட்காதீங்க, பட் ஸ்டைல பவுலிங் பத்தி வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. பேட்டிங் நல்லா பண்றான், ஹிட் 6 போது, பவுலிங் வந்து அடிக்கிற ரன்னை திருப்ப கொடுத்துறான். அதுதான் அவனோட பிரச்சனை. சப்போஸ் தோனி விளையாட போறது இல்லைன்னா அதுக்கு ஒரு லைக் ஃபார் லைக் கார்த்திக் சர்மா வச்சிருக்காங்க மிடில் ஆர்டர்ல. ஆல்சோ ஊர்வில் பட்டேல அந்த ரோல்ல க்ரூம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கேவோட ட்ரைனிங் கேம்ப்ஸ்ல இருந்தே தெரிய வந்துச்சு. ஸோ டெவால்ட் பிரேவிஸ்க்கு பேக்கப்பாக தான் மேத்யூ ஷாட் வச்சிருக்காங்கன்னு நம்புறேன். மேத்யூ ஷாட் பிளேயிங் 11 வர்றது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் நீ மேத்யூ ஷாட்டை வந்து அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை கன்சிடர் பண்ணனா தவிர அது நடக்க போறது இல்லை. பட் ஓவராலாக இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் த 11. அப்படியே நம்ம ஸ்வாட்குள்ள மூவ் ஆன் ஆகலாமா? எனக்கு என்ன, தோனி இந்த 11ல விளையாடணும்னா கண்டிப்பா இந்த நம்பர் 6 அந்த லெவல்ல ஆடினாதான் உண்டு. லைக் ஹி ஷுட் ஃபேஸ் மேக்ஸிமம் பால்ஸ். இந்த போன தடவை மாதிரி 8, 9னா ஐ உடன் சே லைக் அது வந்து ஐடியலே கிடையாது. அதுக்கு பெட்டரா கார்த்திக் சர்மா மாதிரி ஒருத்தர் விளையாட்டு போயிடலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வி 6 ஆடுவான், தோனி 7 ஆடுவான்னு தோணுது எனக்கு. மேக்ஸிமம் பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்றது நல்லது. அதுக்கு கம்மியா அந்த போன தடவை மாதிரி 2 பால் 3 பால் ஆடுறதுக்கு இந்த டீம்ல லைக் மோர் டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. So I would feel like Dhoni should face more balls if he is playing. அதுதான். ஓகே. ஏன்னா ஒரு சைடு தோனி இருக்கிறப்போ இன்னொரு சைடு நீ பிரசாந்த் வீரோ ஓவர்டனோ வச்சு யூ கேன் மேனேஜ். பட் தோனி இல்லாம இவங்க 2 பேர் மட்டும் நடுவுல ஒரு 18th ஓவர் 17th ஓவர்ல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மேபி எந்த அளவுக்கு கிளிக் ஆகும்னு தெரியல. ஸோ லைக் ஐ ஃபீல் தட் வே. ஃபேர் எனஃப். அப்படியே நான் எஸ் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், தோனி வந்து பிளேயிங் 11ல இருப்பாராங்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இல்ல ஆடுவாராங்கிறது எனக்கு தெரியல. பட் அகைன் என்னோட இன்ஸ்டிங்ஸ் என்ன சொல்றதுன்னா ஐ திங்க் தே மைட். எனக்கு இந்த சீசன் என்ன தோணுதுன்னா இந்த சீசன் தோனி விளையாடுவாங்க. At the same time they will groom someone into his role. அது வந்து அடுத்த சீசன் if he doesn't play they will come into that picture and they'll play ன்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் சேப்பாக்ல கண்டிப்பா தோனி விளையாடுவாரு. அவுட் சைட் சேப்பாக் மேபி நீ சொல்ற மாதிரி வேற யாராவது வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல விக்கி ப்ரோ. உண்மையாவே எனக்கு வந்து see if Dhoni is fit he is ready to play the season. நம்ம பாக்குறோம் விக்கெட் கீப்பிங் ட்ரில்ஸ் பண்ணிருக்கா அப்படி. அண்ட் போன சீசன்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம் நெட்ஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ற ஒரு விஷயம் ஹீஸ் பிளேயிங் ஸ்பின்னர்ஸ்ங்கிறது. ஸோ இஃப் ஹீஸ் பிளேயிங் ஸ்பின்னர்ஸ் இட் மீன்ஸ் அவன் அந்த மிடில் ஆர்டர் ரோல்ல ஆட வாய்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் ஆடுறான்னு தெரியுது. ஸோ எனக்கு என்னமோ ஹீல் பிளே ஆல் 14 கேம்ஸ் தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் ஹவு இட் கோஸுங்கிறது பார்த்தா தான் தெரியும். அப்படியே நம்ம ஸ்வாட்குள்ளே மூவ் ஆன் ஆகலாம். நான் ஸ்வாட் ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஓவராலாக. ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த் பொறுத்த அளவில் வந்து ஆப்வியஸ்லி வெரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப். டூபே, சஞ்சு, பிரேவிஸ் எல்லாம் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. கெய்க்வாட் இஸ் ஆல்சோ இன் குட் ஃபார்ம். டூபே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் பிளேயர்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கான். அண்ட் சஞ்சு பத்தி சொல்லவே வேண்டாம், சஞ்சு மேன் ஆஃப் த டூர்னமெண்ட்க்கு அப்புறம் வராங்க. ஸோ பேட்டிங் லைனப் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். வீக்னஸ் வந்து நம்ம பேசின விஷயம் தான், பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. டெத் பவுலிங் வந்து யார் போடுவாங்க அப்படிங்கிறதே தெரியாத லெவல்ல இருக்கு. ஆல்சோ தோனி விளையாடலன்னா அந்த ஃபினிஷர் ரோல் ஆடுறவங்க வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஆப்வியஸ்லி சஞ்சு அண்ட் ருத்ராஜ் வந்து இஃப் தே கேன் ஹேவ் குட் சீசன்ஸ் 2 பேரும் 600 ரன்ஸ் பிளஸ் அடிப்பாங்க. ஸோ அப்படி ஆடும்போது வந்து சிஎஸ்கே வந்து மோர் லைக்லி நல்ல சீசன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் லைக் ஆயுஷ், வீர், கோஷ், கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல், ஈவன் சர்ஃபராஸ் கான் இவங்களுக்குலாம் வந்து சான்ஸ் கிடைச்சா இந்த டேலண்ட்டை வந்து இந்த லெவலில் காமிக்கிறதுக்கு சென்னை மாதிரி ஒரு டீமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் த்ரெட்டு வந்து இதுக்கு மேலே இந்த பவுலிங் லைனப்பில் கொஞ்சம் அடி வாங்குச்சுன்னா கூட எங்கே போய் யார் ஆள் பிடிப்பாங்கன்னு தெரில, கடல்லே இல்லையாம்மா, அதுதான் வந்து த்ரெட்டு. ஸோ உங்கள் தாட்ஸ் அப்படியே சொல்லுங்கள், யாருக்கு என்ன தோணுதோ. எனக்கு என்னன்னா இப்ப டெத் பவுலிங் யார வச்சு போடுவாங்க? மேட் ஹென்ரி ஓரளவுக்கு டீசென்ட்டா போட்டான். மேட் ஹென்ரி போடுவான். I won't be surprised if they keep நூர் வந்து 17th ஓவருக்கு வச்சிட்டு 3 ஓவர் மட்டும் பேஸ்ல க்ளோஸ் பண்ணாங்கன்னா நான் ஷாக் ஆக மாட்டேன். எனக்கு ஆக்சுவலா கம்போஜும் ரெண்டு பேருமே பெருசா இம்ப்ரெசிவா இருந்தது இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. 2 பேருமே ஒரு மாதிரி சிமிலரா தான் போடுவாங்க. சோ எனக்கு தெரியல, மேபி ஓவர்டர்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பவுன்ஸ் ஆகலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் பிட்ச். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரு மாதிரி சேம் டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். ஸோ 2 பேருமே இல்ல கம்போஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் பவுலர் ஓவர்டன் விட.
கம்போஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் bowler ஓவர்டன் விட. டெத்ல யார்கர்ஸ் System நிறைய bowler. போடுறான். அண்ட் ஓவர்டன் இந்த வேர்ல்ட் கப்ல டெத் ஓவர் ஓரளவுக்கு டீசென்ட்டா போட்டிருக்கான். கம்போஜ் had a very good சையத் முஸ்டாக் அலி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த சையத் முஸ்டாக் அலி ஃபுல்லா சூப்பரா டெத் bowling போட்டான் கம்போஜ். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசன் தோனியே சொன்னார் லைக் we are training கம்போஜ் டு bowl யார்கர்ஸ் in the depth அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஐ திங்க் ஸோ he'll be used. கலீல் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லயே ஃப்ரண்ட் லோட் பண்ணியிருந்தான், பின்னாடி வச்சுக்கவே தேவையில்லை. 3 ஓவர் அங்கேயே போட்டுறணும் கலியில. ஓவராலா வந்து என்னதான் நம்ம பேசினாலும் டெத் bowling வீக்குங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஸோ கரெக்ட். இது வந்து வீக்கா இருந்தது, patch work. வீக்கா இருந்திருக்கும் தான் என்னோட. ஆமா, நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல டெத் பவுலர் இருப்பான். ட்வின் பிராவோ வந்தப்போ ட்வின் பிராவோ, பத்திரானா வந்தப்போ. ஆனா இந்த தடவை ஒரு நல்ல டெத் பவுலர் கூட இல்லங்கிறது தான் கன்சர்ன். யாருமே இல்ல நல்ல டெத் பவுலர் கிடையாது. நேத்தன் லில்சன் ஒருத்தன் இருந்தான், அவன் இருந்தா அவன் ப்ராப்பர் டெத் பவுலர், அவனும் இல்ல இப்போ. பட் ரெண்டு நல்ல விக்கெட் டேக்கிங் பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. கலிலும் சரி மேட் ஹென்ரியும் சரி, பால் கொஞ்சம் நகர்ந்தாலும் அவங்க 2 பேரும் நோண்டி எடுத்துருவாங்க. சோ அவங்க 2 பேரும் அண்ட் நூர் அஹ்மத் இஸ் ஆல்சோ ஜெனுவின் விக்கெட் டேக்கர். சோ அதுவும் மறந்துட கூடாது. மிடில் ஆர்டர்ல நூர் அஹ்மதுமே. கம்போஜ் விக்கெட் டேக்கர் கிடையாதுடா. கம்போஜ் இன்னும் அந்த லெவல்ல ப்ரூவ் ஆகல விக்கெட் டேக்கரா. தெரியல, ஐ டோன்ட் அக்ரி. அண்ட் பிரசாந்த் வீரோட கரண்ட் இன்ஜுரி ஸ்டேட்டஸ், அவன் இன்னும் பவுலிங் பெருசா போட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். சோ அவன் எந்த அளவுக்கு அவனோட பவுலிங் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகி அவன் பவுலிங் போட ஆரம்பிப்பான்னு தெரியல. சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் கன்சர்ன். அண்ட் நூர் அஹ்மதோட ஃபார்ம் லேட்லி லைக் ஆப்கானிஸ்தானுக்கும் சரி SA-20யும் சரி அவன் ஒரு ஆவரேஜா தான் போட்டுட்டு இருக்கான். ஸோ தெரியல, அது ஒரு கன்சர்னா இருக்கலாம். பட் ஐ ஹோப் ஹி கம் சூன் டு ஃபார்ம். அப்படி இல்லைனாலும் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கான். இந்த தடவை கர்நாடகாவுக்கு பயங்கரமா பவுலிங் போட்டிருக்கான். ஸோ அவனையும் எங்கேயாவது நமக்கு தேவைப்பட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ஹோப் நூர் அஹ்மத் கிளிக்ஸ். ஒன்னும் கவலைப்படாதீங்க. பேட்டிங்ல வந்து ஓப்பனிங் ஒர்க் அவுட் ஆகலையா, சிவம் துபே இருக்கா. மிடில் ஆர்டர்ல ஒர்க் அவுட் ஆகலையா, சிவம் துபே இருக்கா. பினிஷிங் பண்ணுமா, சிவம் துபே இருக்கா. பவுலிங் ஓப்பனிங் பண்ணுமா, அதையும் போடுவான். பினிஷிங்லயும் போடுவான். அதனால கவலைப்படாதீங்க, சிவம் துபே வச்சு இந்த சீசன் ஓட்டிடலாம். தில் ராஜுவாக மாறின தினேஷை பாருங்கள். தில் ராஜுவாக மாறிய தினேஷை பாருங்கள்னு. தில் ராஜுவா அது என்னடா? இது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கி, சாங் வேணுமா சாங் இருக்கி. ஓகே ஓகே. we believe in Dubai boys. அவ்வளவு வந்துறவ என்ன வரும் இப்போ எனக்கு இது டவுட் இருக்கு என்னன்னா, இப்ப இருக்க சேப்பாக் பிச்சிலையா சேப்பாக்கெல்லாம் அவ்வளவுதான் ரேப் பண்ணிடுவானுங்க. இப்ப இருக்க சேப்பாக் பிச்சில ஒரு ஸ்பின்னர், ருத்ராஜ் கேப்டன்சில நீ 3 ஸ்பின்னர் அவன் ஒருத்தரை யூஸ் பண்றதே கஷ்டப்படுவான்டா. சரி, அதான் யோசிக்கிறேன். லைக் 3 பிளேயர்ஸ்னா இப்ப நூர் இஸ் ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் should be பிரசாந்த் வீர். ஆல்சோ அகில் ஹுசைன் ஆயுஷ் மாத்ரே ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவன் அண்டர் 19 நிறைய ஆஃப் ஸ்பின் போட்டிருக்கான் ரீசென்ட்லி. 3 ஸ்பின்னர் நம்ம ஆடக்கூடிய ஒரே சான்ஸ் முல்லான்பூரோ இல்ல லக்னோவோ போய் அங்க வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா மட்டும்தான். இல்லைன்னா 3 ஸ்பின்னர் ஆட வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலி எனக்கு வந்து லைக் ஒரு ரொம்ப டிஃபரெண்டா ஒரு காம்பினேஷன் அவன் யோசிச்சேன். லைக் வென் பிளேயிங் அகைன்ஸ்ட் SRHஓ ராஜஸ்தானோ இல்ல டெல்லியோ எங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லோடடா இருக்காங்களோ அங்க வந்து மேபி இன் பிளேஸ் ஆஃப் இவங்களை வந்து ஷார்ட் ஓபன் பண்ண விட்டுறலாம், அவனை வச்சு பவுலிங் ஓபன் பண்ணலாம். ஸோ லைக் அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமோன்னு யோசிச்சேன். ஈவன் அகில் ஹுசைன் இஸ் a good option. அப்போ நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், சோ லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரா. பட் இருந்தாலும் ஸ்பின்னரே கிடையாது. அதுதான் போடுறான் அந்த ஒன் ஃபிங்கர் ஸ்பின்னர். இல்ல நீ சொல்றதுதான், அவன் ஸ்பின்னரே கிடையாது. அவன் ஆக்சுவலா ஒரு பவர் பிளே ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அவ்வளவுதான் அவன். சோ ஆமா, பட் ரன்னே கொடுக்க மாட்டான். மோஸ்ட்லி ரன் கொடுக்க மாட்டான். இப்ப 14 மேட்ச் பவுலிங் போட்டானா இல்ல 10 மேட்ச் வந்து ஒரு 8.5ல போட்டுருவான். சோ அது ஒரு அட்வான்டேஜ். என்ன பிரச்சனைனா அவனை பவர் பிளேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீ மிடில் ஓவர்ல அவனை வந்து கொடுத்தா ரன் அடிச்சு விடுவான். ஷார்ட் பட் எல்லா இதுலயுமே ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன். லீக்ஸ்லயுமே நல்லா போட்டிருக்கான். ஷார்ட் ஒரு டீசன்ட், வெரி டீசென்ட்டான பவுலர். அவன் ஸ்மார்ட் பிக் என்ன பொறுத்தளவுல. ஆனா அவனை ஓபன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. அவன் ஆடினாலும் வந்து ஃபினிஷரா தான் ஆடுவானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீ அந்த ரோல்ல ஆடுப்பா அப்படின்னு கொடுத்து வில் ஜாக்ஸ் மாதிரி ஆட வைப்பானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. வருண், ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்த, சொல்ல முடியல. இல்ல அதுவே சொல்லிட்டு இருந்தால எல்லாத்துக்கும் டூபே இருக்கானே, இந்த தடவை டூபேக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். டூபே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேல வந்து நம்ம பவுலிங் போட்டு பார்க்க போறோம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் இம்பாக்ட் சப்பா உட்காராம பார்க்க போறோம்னு தோணுது.
2 விஷயமுமே வந்து இத்தனை வருஷம் சிஎஸ்கேல நடந்ததே கிடையாது. அவர் இது லாங்ல வரைக்கும் கடப்பாரு மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. இன்டர்நேஷனல்ல இம்பாக்ட் சப் ரூல் இல்லைங்கிறதுக்காக நீங்க தப்பா இல்லடா, ஆனா அவன் பிரச்சனை என்னன்னா actually- டூபே வந்து சேப்பாக் தவிர எல்லா இடத்துலயும் நல்லா bowling போட்டிருக்கான். சேப்பாக்ல மட்டும் எப்போ bowling போட்டாலும் அடி வாங்குறான். அது என்னன்னு வெளியே வா. இம்பாக்ட் சப் யாரை ஆயுஷ் உட்கார மாத்ரே வைப்பாங்க? ஈஸி ஆப்ஷன். உட்கார வைக்கிற மாதிரி இருந்தா இல்லடா இப்போ நீ Better சாம்சன் fielder உட்கார வைக்க பத்தி முடியாது. பேசுங்க. கெய்க்வாட் கேப்டன், டூபே bowling வேணும்னா பிரேவிஸ் வந்து பெட்டர் ஃபீல்டர் தென் ஆயுஷ் மாத்ரே. சோ நீ ஆயுஷ் மாத்ரே தான் உட்கார வைக்கணும். ஆயுஷ் பாத் இல்லைன்னா தோனி உட்கார வச்சு சஞ்சு கீப் பண்ணுவான், அவ்வளவுதான் சிம்பிள். அது ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அது ஒன்றும் பெரிய இது இல்ல. நம்ம 11க்கே கஷ்டப்பட்டிருக்கோம், நீ 12th மேனுக்கு யோசிக்கிற இப்போ. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கேல. சஞ்சு சாம்சன். ஆறுசாமி. ஓகே வருண். எனக்கு வந்து ப்ரூவிஸ் தான். ரூத். எந்த வந்து விக்கி bro. பிரசாந்த் வீர். எனக்கு ஆறுசாமி. அவன் போன சீசன்ல எல்லாம் அவனை வந்து இந்த ஷார்ட் பால் அவுட் சைடு யாருக்கெல்லாம் போட்டு தடவை விட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் அதை ஷார்ட் பால் போட்டாலே தூக்கி சாத்திடுறான். அவுட் சைடு ஆஃப் போட்டா கட் பண்ணலாம், என்னென்னமோ கேம்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டூபே வந்து நான் எதிர்பார்க்கறேன். என்னுடைய பிளேயர் டு வாட்ச் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட். அவனுக்கிட்ட இருந்து ஒரு பெரிய சீசன் வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட். பிஃபோர் வி க்ளோஸ் அவுட், மோஸ்ட் ரன்ஸ் மோஸ்ட் விக்கெட்ஸ் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு. மோஸ்ட் ரன்ஸ் இன் பேட்டிங். மறுபடியும் நீ வந்து அன்ஷுல் கம்போஜ்னு சொல்லாத. மோஸ்ட் ரன்ஸ் இன் பேட்டிங், மோஸ்ட் ரன்ஸ் இன் அச்சி மோஸ்ட் விக்கெட்ஸ். பேட்டிங் ருத்து லைக் ஹி லுக்ஸ் மோர் டிட்டர்மைன்ட் கண்டிப்பா இந்த தடவை. சஞ்சு இல்ல ருத்து யார் அடிச்சாலும் நல்லதுதான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ருத்து. விக்கெட்ஸ் வந்து எனக்கு சஞ்சு தோணுது மோஸ்ட் ரன்ஸ். அம்ருத். நான் வந்து சஞ்சு அண்ட் நான் பவுலர் சொல்ல, நான் 100 தான் ஆக்சுவலி. எனக்கு விக்கெட்ஸ் கலின் பவுலர். எனக்கு சஞ்சு அண்ட் 100. வருண். சாரி எனக்கு வந்து ருத்ராஜ் அன்னூர். மாமா ஒரு நிமிஷம் நீ சொல்லாத, நான் உங்க கெஸ் பண்ணட்டுமா? சிவம் டூபே அண்ட் சிவம் டூபே அதான் உங்க கெஸ். நான் சொல்றேன். அதேதான் நானும் சொல்ல வந்தேன். அதேதான் சத்தியமாவே அதான் சொல்ல வந்தியா? நான் ஆக்சுவலா பவுலிங்க்கு வந்து பவுலிங்க்கு சொல்லலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். பேட்டிங்க்கு வந்து சஞ்சு சாம்சன், பவுலிங்க்கு வந்து சிவம் டூபே. நீங்க வேணா பாருங்க, சிவம் டூபே பவுலிங் போட்டு மாஸ் காமி போறான். பேசிக்கா தினேஷ் பொறுத்தளவுல ஐபிஎலோட ஜிம்பாபே வந்து சிவம் டூபே, அவ்வளவுதான். அதேதான். வேணாண்டா சும்மா பரவாயில்ல இருந்தாராச்சும். Let's see how it goes. But on a serious note, actually Samson I'm seeing ஒரு நல்ல சீசன் சிஎஸ்கேக்கு சாம்சன் கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி. சாம்சன் ரொம்ப ஃபிளாப் ஆகி சீசன்லாம் நான் பெருசா பார்த்தது இல்லை ஐபிஎல்ல. ஸோ அதனால இந்த தடவை சிஎஸ்கேக்கு வந்து இஸ் கோயிங் டு கிவ் அ ரியலி குட் சீசன் அப்படின்னு தான் தோணுது. லெட்ஸ் see how it goes. அண்ட் ஆல்சோ ருத்துராஜ் சப்போர்ட்டுக்கு இன்னொரு அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல ரன்ஸ் வந்துச்சுன்னா தென் 600ல நெக்ஸ்ட் 400. நான் தட்ஸ் வாட் 400 வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் நம்பர் ருத்துராஜ் அடிக்கிறதுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா we are going to have a really good season இந்த டைம். ஒரு சப்போர்ட்டிங்ல வந்து சிவம் துபே ஆக்சுவலா இது வரைக்கும் 2 400 கில் அடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அவன் ஆமா அதுவும் அடிச்சது இல்ல. அண்ட் ஐ திங்க் 2 தடவை 600 கிராஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இப்ப வரைக்கும். ஆமா. சோ கெய்க்வாட் கிட்ட அந்த சீலிங் இருக்கு, 600 கிராஸ் பண்ற சீலிங் இருக்கு. நான் சாம்சன் 600 கிராஸ் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சாம்சன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் பிளேயர், இன்னும் சான்சஸ் இருப்பான். சோ அவன் மோஸ்ட்லி 400 450 தான் அவனோட ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்கும். கெய்க்வாட் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் சொல்லு சாரி. whenever the top 3 of CSK வந்து அதுல 2 பேராச்சும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா நமக்கு அந்த சீசன்ல குவாலிஃபை ஆயிடுவோம். ரொம்ப வருஷமா இருக்கு. மைக்கசி, முரளி விஜய், அப்புறம் ஃபாஃப் கான்வே, கெய்க்வாட். சோ யா அது எப்பவுமே ரெண்டு பேரும் 700 இது 600 600 something 700 இது வரைக்கும் வந்து பட்லர், சூர்யா, கோலி மட்டும் தான் கிராஸ் பண்ணி வார்னர் 4 பேர் தான் கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. ஸோ ஓவராலா இதான் இம்ப்ரெஷன்ஸ். ஃபைனல் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டாப் 4 எஸ் ஆர் நோ. நான் ஸ்டார்ட் பண்றேன். டெஃபினட்டா நோ. எனக்கு டெஃபினட்டா எஸ். டெஃபினெட்லி ஓகே. எனக்கு வந்து இது வந்து இந்த டீமுக்கான சீசன் இல்ல, இந்த சீசனுக்கான டீம் இல்ல. இது வந்து 1 season too soon for this teamனு எனக்கு தோணுது. மேபி இன்னொரு சீசன் இவங்க நல்லா க்ரூம் பண்ணி அடுத்த சீசன் இன்னும் பெட்டர் சான்ஸ் இருக்குங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு வந்து எஸ் தான்.
குவாலிஃபை ஆடுவோம்னு தான் தோணுது. ஓகே தினேஷ். கப் அடிச்சிருவோம். இங்க குவாலிஃபை எல்லாம் ஜிம்பாப்வே கிடையாது. தினேஷ். கப் அடிக்கிறோம். இதுனா குவாலிஃபை கப் அடிக்கிறோம். என்னைக்கு தான்டா சிஎஸ்கே டீம் பேப்பர்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கு. எப்பவுமே இப்படிதான். இந்த டைம் ரொம்ப மோசமா இருக்கு. அவ்வளவுதான். பரவாயில்ல, அப்போ அடிக்கும். கவலைப்படாதீங்க. தேஷ்பாண்டே டெத் பவுலரா வச்சு கப் அடிச்சிருக்கோம். ஆனா அப்ப இருந்த கேப்டன் வேற. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கேப்டன் அந்த அளவுக்கு வந்துடுவாரா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹீல் பிகம் ஒரு புது ஒரு அவதார். ஆமா, அதான் சொல்றேன். அது ஒரு விஷயம் ஆக்சுவலா பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவேன். வெரி பிக் சீசன் ஃபார் ருத்துராஜ் as கேப்டன் இது. ஏன்னா பாஸ்ட் ஒரு வருஷம் ஒரு டீசெண்டா கேப்டன் பண்ணா, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இன்ஜர் ஆகி தோனி கிட்டே திரும்ப கேப்டன்சி கொடுத்தான். சோ இது வந்து பெரிய சீசன். அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அவனுக்காக எடுத்த டீம் தான் இது. அவன் ஏஜ் ஆர் லெஸர் தென் ஹிம். சோ ஹீல் ஹேவ் தட் கமாண்ட் அண்ட் அந்த இது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீடம் இருக்கும்னு தோணுது. இது வந்து வெரி கிளியர் சைன் தட் இது வந்து தோனி டீம்ல இருந்து ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் டீமா மாறின வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் தான். அதனால தான் இது வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு பெரிய சீசனா இருக்கும் as a captain தோணுது. எஸ்பெஷலி பிகாஸ் யூ ஹேவ் அ ஐபிஎல் ப்ரூவன் கேப்டன் லைக் சஞ்சு சாம்சன் in the ranks. சிஎஸ்கே இஸ் நாட் அ டீம் அப்படி சாப் அண்ட் சேஞ்ச் பண்ற டீம் கிடையாது. பட் பிட்வீன் சஞ்சு சாம்சன் வந்து டெஃபினட்டா அவன் தான் வைஸ் கேப்டனா இருப்பான்னு தோணுது இந்த டீமுக்கு. ஸோ பிட்வீன் ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் அவங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் குரூப் ஃபார்ம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, டூபியோட லீடர்ஷிப் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல. பட் யா, இவங்க 2 பேர் எனக்கு டக்குன்னு தோணுது. அதனால நான் சொல்லுவேன் எல்லாரும் பண்ணுவாரு அவரு. ஆல் இன் ஒன் இது தலைவர். யா. ஸோ 4 பேர் வந்து 3 பேர் குவாலிஃபை ஆயிருவோம்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் கப் அடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கான். எனக்கு வந்து நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம்னு தோணுது. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஏதாச்சும் ஃபைனல் தாட்ஸ் இருக்கா சிஎஸ்கே பத்தி? இல்ல அப்படியே ராப் அப் பண்ணலாம்? எனக்கு ஆக்சுவலி ஒரு தாட், லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் சம்திங். அந்த 14.2 crores கொடுத்து 2 யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம். லைக் இது அவங்களுக்கு புது சீசன். அவங்களும் பை தி வே கைஸ், யங்ஸ்டர்ஸ்னா உண்மையாவே யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கோம். யூசுவலா நம்ம சொல்ற யங்ஸ்டர்ஸ் கிடையாது இது. அண்ட் அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் வராங்க. ஸோ அந்த பிரைஸ் டேக் வந்து இட் வாஸ் டிமாண்ட் அண்ட் ப்ரொவை தான். ஸோ அதை வச்சு அவங்கள இது பண்றதோ, லைக் இஃப் தே டோன்ட் பெர்ஃபார்ம் இன் 1 or 2 matches அபியூஸ் பண்றதோ எதுவும் ஃபேன்ஸ் யாரும் பண்ணாம இருந்தா லைக் தட் வில் பி வெரி நைஸ் ஆஃப் தட். அவங்களுக்கும் டைம் கொடுத்து குரூம் பண்ணா அவங்களும் செம டேலண்ட்ஸா வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டொமஸ்டிக்ல பார்த்திருக்கோம். இது ஒரு பிக்கர் ஸ்டேஜ். ஐ ஹோப் தே டூ போத் ஆஃப் தெம் கம் குட். அண்ட் எல்லா யங்ஸ்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த டீமுக்கு. இந்த டீம்னு இல்ல, ஐபிஎல் இருக்க எல்லா டீம்லயும் யங்ஸ்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணா நல்லா இருக்கும். சரி ரோத் சொல்லிடுறேன். எஸ் வரும் சொல்லு. இல்ல முடிச்சிடலாமா? அவ்வளவுதானா? இல்ல நீ சொல்லு சொல்லு. இல்ல இந்த வீடியோ பாக்குற யாருக்காச்சும் டிக்கெட் கிடைச்சதுன்னா, ஒரு 3-4 டிக்கெட் கிடைச்சதுன்னா சொன்னீங்கன்னா நாங்களே வாங்கிப்போம். ஒரு 500,000 ஜர்சி நம்பர் பரவாயில்ல, நாங்க வாங்கிக்கிறோம். இதை சொல்லி முடிச்சுக்கலாம். இதை வேணா கட் பண்ணி முன்னாடி போட்டுரு. எனக்கு கடைசி வரைக்கும் பாஸ் பண்ண தெரியாது. அதனால முன்னாடி போட்டு இல்ல கடைசி வரைக்கும் யாராச்சும் பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு. பட் யா, டிக்கெட்ஸ்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க டிக்கெட்ஸ் கொடுப்போம்னு அர்த்தம் கிடையாது. டிக்கெட்ஸ்னு இருக்கிறத நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்கங்கிறது அர்த்தம். நாங்க என்ன தருவோம்னா மறுபடியும் குவாலிட்டி கண்டென்ட் போடுவோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சி போனா விக்கி ப்ரோ ஏதாச்சும் லக்ல போன வாட்டி டிக்கெட் வாங்கின மாதிரி வாங்கினா ஒரு 2 பேர் போய் மேட்ச் பார்ப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இண்டோர்ல ஏதாச்சும் மேட்ச் நடக்குதா தினேஷ்? அஹமதாபாத்ல தான், இண்டோர்லாம் இல்ல. எனக்கு பக்கம் அஹமதாபாத் தான். ஆர்சிபி ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல ஹோம் ஸ்டேடியமா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க ஹோல்காரு. பட் கடைசியில பெங்களூர்லயே ஆடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோ ஆர்சிபி பத்தி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதில் சந்திக்கிற வரை தேங்க்யூ வெரி மச். குட் நைட். பை பாய் ஃப்ரம் டக் அவுட் டாக்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.